அனைவரும் பாவம் செய்து கடவுளுடைய மேன்மையை இழந்துட்டோம், அந்த சாயலை இழந்துட்டோம். கடவுளை பொறுத்த மட்டும் நாமெல்லாம் இறந்தவர்கள், தண்டனைக்கு உரியவர்கள், தண்டனைக்கு உரியவர்கள். அப்ப என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களுக்காக நாம் தண்டனை பெற வேண்டும். கடவுளுடைய கோபம் நம்ம மேல வரணும். கடவுளுடைய சீற்றம், அந்த சினம் நமக்கு வரும், கண்டிப்பா வரும். ஆனா கடவுள் என்ன செஞ்சாரு? நோ, நாம தான் இறந்துட்டோமே, அவரே மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொள்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த தண்டனை, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இந்த மரணம் அவர் ஏற்றுக்கொள்கிறார், தண்டனை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப இந்த மரணம் 2 வகையில் நடக்கிறது, 2 முறை அல்ல, 2 வகையான மரணம். ஒன்னு ஆவிக்குரிய மரணம், இன்னொன்று உடல் ரீதியான மரணம். ஆவிக்குரிய மரணம் நேற்று நாம் பார்த்தோம், கடவுளால் கைவிடப்பட்ட நிலை, கடவுளால் கைவிடப்பட்ட நிலை, அதுதான் ஆவிக்குரிய மரணம். அது நேற்று நாம் தியானித்தோம், சிந்தித்தோம். அப்போ இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்? உடல் ரீதியான மரணம். இந்த 2 மரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 முறை அவர் சாகவில்லை, 2 வகையான மரணத்தையும் அவர் ருசி பார்த்தார். உடலிலும் ஆவியிலும் மரணத்தை ருசி பார்க்க வேண்டியிருந்தது. இந்த 2ம் சேர்த்து தான் நம்முடைய பாவங்களுக்கு தண்டனையாக அமையும். அதை அவர் ஏற்றுக்கொண்டார்.